ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Our hearts beat to the city streets. We began to feel the fire. நம்ம பச்சரிசி தான் எடுத்துப்போம், இது எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? இப்போது நம்ம பச்சரிசி ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கிறோம். இப்போது இதனுடைய நான் எல்லா பொருளும் என்ன வேணும் அளவு எல்லாம் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளுடைய அந்த செய்முறையெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்துக்கிட்டோம், அப்புறம் பாசி பருப்பு எடுத்துக்கிட்டோம், இதுக்கப்புறம் வெல்லம், இதுக்கெல்லாம் தேவையான பொருட்கள். இந்த பொருட்களோட அளவெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போது சர்க்கரை, இந்த சர்க்கரை நம்ம 50 கிராம் எடுத்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏலக்காயோட ஃப்ளேவரை சர்க்கரை தான் நமக்கு நல்லா கொடுக்கும். அதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முந்திரி பருப்பு, நமக்கு இந்த இனிப்பு பொங்கலுக்கு முந்திரி, திராட்சை இதெல்லாம் நமக்கு நல்லா சூப்பராக ஃப்ளேவர் டேஸ்ட்டெல்லாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன அளவு என்ன பொருளுன்றதை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம செய்முறையை காமிக்கிறேன். சரிங்களா? ஏலக்காய் இங்கே சும்மா நான் டிசைனுக்காக வச்சுருக்கேன். நமக்கு 5 ஏலக்காய் போதும். சரிங்களா? இப்போது உதயகிருஷ்ணா நெய் பாருங்கள். உதயகிருஷ்ணா நெய் நம்ம நல்ல ஃப்ளேவராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் நெய் வாங்கும்போது இந்த 1/2 லிட்டரு 1 லிட்டர் வாங்கும்போது இங்கே பாருங்களேன், ஃப்ரீ லஞ்ச் பாக்ஸுன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கூட அந்த கிஃப்ட் பாக்ஸு தருவாங்க. நீங்கள் கேட்டு கடையில் வாங்குங்க. இங்கே நான் நெய் 1/2 லிட்டரு வச்சுருக்கேன். அதனால் ஒரு 100 ml அளந்து எடுத்துக்க ஒரு அளவு பாத்திரம் வச்சுட்டேன். அதில் நெய் ஊற்றி வச்சுக்கிறேன். சரியா? இப்போது நம்ம இந்த பாத்திரத்தில் தான் அரிசி வேக வைக்க போகிறோம். நான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி செய்முறை இல்லைன்னு போட்டிருக்கேன். ஏன்னா இதை பாருங்கள், இந்த செய்முறை நான் ஃபஸ்ட்டு அரிசியை நான் வேக வச்சு அதுக்கப்புறம் கூட எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். எப்படி சேர்க்குறேன்னு நல்லா பாருங்கள். இப்போது அரிசியை ஒரு அளவு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். இந்த பாத்திரம், இந்த கப்பு இருக்கு இல்லையா, இதில் ஒரு பாத்திரம், அதாவது 1/4 கிலோ அரிசி. இந்த ஒரு பாத்திரம் அளவு வந்துச்சுன்னா கரெக்டாக 4 பாத்திரம் தண்ணி ஊற்றுங்க. சரியா? ஏன்னா நம்ம பிரியாணி செய்யும் போது பச்சரிசியில் தான் செய்கிறோம். அப்போ 1க்கு 1.5 தண்ணி வச்சா நமக்கு அளவு கரெக்டாக இருக்குது. அதே 1க்கு 1.5 வச்சு கூட இன்னொரு 1.5 வச்சேன்னா நமக்கு சாதம் குழஞ்சி அழகாக சூப்பராக கிடைக்கும். சரியா? ஆனால் நான் 4 பாத்திரம் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இந்த ஒரு பாத்திரம் தண்ணியை வெந்து அந்த சாதம் வெந்துட்ட உடனே நான் அள்ளி எடுத்துருவேன், அதாவது மொண்டு எடுத்துருவேன். அதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்குற விஷயம். அதுதான் இந்த தமிழ்நாட்டு இந்த மாதிரி செய்முறை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப இந்த நிறைய பேர் இந்த கெட்டியாக இருக்கும், தீச்சல் பிடிச்சிடும் நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த செய்முறையில் இருக்காது. அரிசியை நல்லா 3 வாட்டி அலசி ஊற வைங்க. அதோடைய கொழுப்பை எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா பொங்கல் தெளிவாக இருக்கும். சரியா? இப்போது அந்த பாசிப்பருப்பை அதே போல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லா ஒரு 3 முறை நல்லா பிசைஞ்சு அலசி வடிகட்டிடணும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பாருங்களேன், அந்த பிசையும் போது கொழுப்பான தண்ணி மாதிரி வருது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அலசி எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த நுரை மாதிரி பொங்காது, உங்களுக்கு அதிகமாக கொழுப்பாக இருக்காது. இப்போது அந்த அளவு பாத்திரம் அரிசி எடுத்தல அந்த பாத்திரத்தில் நான் சொன்ன மாதிரி 4 ஜக்கு, அதாவது இந்த பாத்திரத்தில் 4 ஜக்கு தண்ணி நான் ஊற்றிட்டேன். இங்கே இந்த பாசிப்பருப்பு இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு கப்பில் தண்ணி வருதோ அதிலிருந்து 3 மடங்கு, அதாவது 1 கப்பு வந்துச்சுன்னா 3 கப்பு. ஆனால் நமக்கு கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம், 1/4 கப்பு தான் எடுத்துருக்கோம். அதனால் 1 ஜக்கு தண்ணி நான் ஊற்றி இந்த பாசிப்பருப்பை வேக வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி அடுப்பை நம்ம பற்ற வச்சுட்டு தண்ணி கொதி வரும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் அந்த அரிசியும் அந்த பாசிப்பருப்பும் சேர்த்துக்குங்க. இப்போது இந்த நெய்யை நான் இந்த அளவு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த ஒரு நெய் பாத்திரம், இந்த 100 ml இருக்குல்ல, இதை எங்கெங்கே எப்பப்போ சேர்க்குறேன் பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் நமக்கு நல்ல அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும். முக்கியமாக நெய் பொங்கலுக்கு, இனிப்பு பொங்கலுக்கு சேர்க்கும் போது நமக்கு அந்த என்ன சொல்கிறது, நைஸாக அந்த வழவழப்பான தன்மையை கடைசி வரைக்கும் நமக்கு நெய்னால் ரொம்ப கிடைக்கும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த சர்க்கரை, ஏன்னா நிறைய பேர் ஏலக்காயை அப்படி நசுக்கி தட்டி முழுசாக போட்டுருவாங்க. அதனுடைய வாசனை நமக்கு அதிகமாக கிடைக்காது. இங்கே ஒரு சின்ன டிப்ஸ், இது நிறைய பேருக்கு தெரியும்.
தெரியாத ஒரு 10 பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமாக இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த ஏலக்காயும் அந்த சர்க்கரையும் நம்ம மிக்சியில் அரைச்சா ஏலக்காய் பவுடர் ஆகிடும். நம்ம கடைசியாக சேர்க்கும் போது நல்ல வாசனை கிடைக்கும். இப்போது நமக்கு அந்த பாசி பருப்புக்கு வச்ச தண்ணி கொஞ்சமாக இருந்ததாலும் சீக்கிரமாக நமக்கு கொதி வந்துடுச்சு. வந்த உடனே நம்ம அலசி ஊற வச்சிருந்த பாசி பருப்பை எல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதிக அனல் வைக்காமல் ஒரு மீடியம் ஸ்லோவில் வேகணும். ஏன்னா நமக்கு அந்த பாசிப்பருப்பு வேக வேக பொங்கி மேலே ஊற்றிடும். சரிங்களா? இந்த பொங்கி ஊற்றாமல் இருக்க இதில் ஒன்று நான் ஆட் பண்ணுறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு அது ஒரு டிப்ஸாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி தட்டு திறந்த மாதிரி பாதி அளவுக்கு மூடி நம்ம ஸ்லோவில் வச்சிடலாம். இந்த பக்கம் நம்ம அரிசி வேக வச்ச இல்லையா தண்ணி, அதுவும் கொதி வந்த உடனே நம்ம அலசி ஊற வச்சிருந்த அந்த பச்சை அரிசியை இது கூட சேர்த்துடுறோம். இது கூட சேர்த்த உடனே நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். எப்போவுமே நம்ம எந்த பொருளை ஊற வச்சு நம்ம சேர்த்துக்கிறோமோ அதை சேர்த்த உடனே நீங்கள் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் அரிசி ஒரே பதமாகவும் உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிக்காமலும் நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும். என்னதான் நம்ம பார்த்து பொங்கல் செஞ்சாலும் அந்த பொங்கல் செய்யும் போது நமக்கு கொதித்து பொங்கி கீழே ஊற்றலையா, அதுதான் நமக்கு பார்க்க சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்போது நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த பாசிப்பருப்பு வேகும் போது கொதித்து நுர மாதிரி மேலே நமக்கு வராமல் இருக்க கொஞ்சமாக நெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா அந்த மாதிரி நமக்கு வராது. இந்த பருப்பு தான் இல்லை, துவரம் பருப்பு எந்த நீங்கள் வேக வச்சாலுமே கொஞ்சம் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கி வெளியில் வராமல் நல்லா உங்களுக்கு உள்ளே வெந்து நமக்கு நல்லா பொசன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போது அந்த அரிசியை பாருங்கள், வேக வேக அந்த நீரும் அரிசி ஒன்றாகும். ஆனால் அரிசி விட தண்ணி அதிகமாக இருக்கும். நிறைய பேர் தண்ணியை கொஞ்சமாக வச்சு அரிசியை ஒரு மாதிரியாக நீர் இழுத்த மாதிரி வேகும். அப்போ உங்களுக்கு அது நிறைய கொழுப்பு கொடுக்கும். சரியான முறையில் உங்களுக்கு பதம் கிடைக்காதுங்க. பாருங்கள், நான் அழுத்தி காமிக்கிறேன். அரிசியாகவும் இருக்குது, ஆனால் அழுத்தும் போது நல்லா நமக்கு நசுங்குது. அப்போ இந்த டைமில் அனலை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம பார்த்தோன்னா நீர் தனியாக பிரிஞ்சு மேலே நமக்கு தனியாக வரும், சாதம் கீழே இருக்கும். இந்த டைமில் நான் சொன்னேன் இல்லையா, 3 கப்பு அளவு போதும். ஆனால் நான் 4 கப்பு தண்ணி ஊற்றி இப்போது இந்த மேலே நிற்கிற தண்ணியெல்லாம் அழகாக அள்ளி எடுத்துடுவேன். எடுத்துட்டு நமக்கு சாதமும் லேசாக நீரும் நல்லா பூத்து வெந்து நமக்கு அப்படியே கொழப்பாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு அள்ளி காமிக்கிறேன். சரிங்களா? இந்த செய்முறை தான் ரொம்ப முக்கியமான செய்முறை. ஏன்னா நமக்கு நிறைய பேர் இது தண்ணி ஊற்றி கிளறும் போது கெட்டியாக இருக்கும். இந்த பொங்கல் ஒரு மாதிரி அடியில் தீச்சல் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு அந்த சாஃப்டாக நைஸாக இருக்காது. இது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சு தண்ணி கொஞ்சம் எடுத்து, ஆனால் அந்த தண்ணியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா கடைசியாக உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நீங்கள் திரும்பவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம அந்த பாசிப்பருப்பு வேக வச்சலையா, அதுவும் நல்லா வெந்து நமக்கு பூத்து அப்படியே இருக்குது. ஆனால் முழுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் நம்ம நார்மலாக வேக வைக்கிறதுக்கும் குக்கரில் வேக வைக்கிறதுக்கும். சில பேர் நல்லா சீக்கிரமாக செய்யணும், இதெல்லாம் இவ்வளோ டைம் எடுத்து செய்யணும் இல்லை, நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு பதம், நம்ம பொறுமையாக செஞ்சு நமக்கு பொங்கல் நல்லா சூப்பராக சாப்பிட்ணுன்னா நீங்கள் டைம் எடுத்து தான் செஞ்சு ஆகணும். இல்லை நாங்கள் ஃபாஸ்ட்டாக செய்யணும்னா நீங்கள் அந்த பாசி பருப்பை நீங்கள் குக்கரில் சீக்கிரமாக வேக வச்சிடலாம். சரிங்களா? இப்போது அந்த சாதம் தண்ணியை நம்ம அள்ளி எடுத்துகிட்டு அந்த கொஞ்சமாக அந்த கொழுப்பாக இருந்துச்சு, அது கூட கரண்டி விட்டு செலவு விட்டுட்டு இப்போது நமக்கு தேவையான வெல்லத்தை சேர்த்துட்டேன். வெல்லம் இப்போ 1/4 கிலோ நமக்கு அரிசினா 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கணும். அப்படியே 1க்கு 1, 1/2 கிலோ அரிசினா 1 கிலோ வெல்லம் எடுத்துக்கணும். ஆனால் இங்கே தான் 400 கிராம் எடுத்திருக்கேன், 50 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் தித்திப்புக்கு நார்மலாக இருக்கும். சில பேர் நிறைய தித்திப்பு நிறைய தூக்கலாக சாப்பிடுவாங்க. அவங்களாம் நீங்கள் 1க்கு 1 சேர்த்துக்கிங்க. சரிங்களா? இது உங்கள் சாய்ஸு தான். அவங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம்.
இப்போது நம்ம பக்கத்தில் அந்த வேக வச்ச அந்த பாசி பருப்பை எடுத்து அதே சாதத்து கூட சேர்த்து நம்ம இப்போ திரும்பவும் கிளறோம். அந்த சாதம் வெந்து இருக்கும்போது வெல்லம் சேர்த்தோம். வெல்லம் சேர்த்து கரைஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம அந்த வெந்த பாசி பருப்பை சேர்த்துக்கிட்டோம். அதுவும் நல்லா அந்த சாத்து கூட நம்ம கிளறும் போது குழப்பாக நமக்கு அந்த பொங்கல் பாருங்கள், உங்களுக்கு கிளறும் போதே தெரியும். அந்த ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அந்த நம்ம சாப்பிட்ற அந்த பதத்துக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் கீழே உங்களுக்கு அந்த அனல் வேகம் ஸ்லோவாக இருக்கணும், அப்படியே சிம்மில் இருக்கணும். நீங்கள் ஒன்றா சேர்த்து கிளற நமக்கு அதோடைய பதங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த நேச்சுரல் பொங்கல் கலர் நமக்கு பார்த்தீங்களா சூப்பராக கிடைக்கும். இப்போது நீங்கள் கோயில் பொங்கல்லாம் இல்லை, நீங்கள் அதிகமாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அதிகமாக இருக்கும். ஏன்னா வெல்லம் அதிகமாக சேர்ப்போம். வெல்லத்துடைய கலர் தான் நமக்கு இந்த பொங்கலில் கிடைக்கும். இப்போது கடைசியாக நாம் அந்த சாதத்து கூட அந்த வெல்லம் சேர்த்துக்கிட்டோம். வெல்லம் சேர்த்து பாசிப்பருப்பு சேர்த்தோம். பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யில் பாதி நெய் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலரும் போதே பார்க்கும்போதே உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். பொங்கல் அப்படியே ரொம்ப நைஸாக சாஃப்டாக நமக்கு அப்படியே எள்ளி ஊற்றும் போது பாருங்கள், தண்ணி மாதிரி இருக்காது, கெட்டியாகவும் இருக்காது. அந்த சாதம் இந்த செய்முறையில் சாதம் நீங்கள் இந்த மாதிரி வடித்து கொழுப்பாக நீங்கள் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு பதமாக பார்த்து செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது நான் அனல் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போது நமக்கு நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஏலக்காய் சொன்னேன் இல்லையா, சர்க்கரையும் ஏலக்காயும் ஒன்றா சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி கடைசியாக நம்ம இதை சேர்த்தா தான் நமக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர், அந்த வாசனை அப்படி நமக்கு சூப்பராக கிடைக்கும். அந்த கிளறும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நமக்கு நல்ல பதமாக சூப்பராக இருக்கும். கடைசியாக உப்பு நிறைய பேர் ஸ்வீட்டு அந்த தித்திப்பை அதிகப்படுத்த சொல்லிட்டு தூக்கலாக போட்டுவிடுவாங்க. அதிகமாக போடாதீங்க, கொஞ்சமாக, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரையோடைய தித்திப்பை தூக்கி கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை கூட உப்பு சேர்ந்து நீங்கள் எவ்வளோ சர்க்கரை கொட்டினாலுமே தித்திப்பை குறைச்சி காட்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. உடனே கடைசியாக நான் ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து ரொம்ப சூடுபடுத்தி நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சூடு எரிஞ்சிக்கிட்டே இருந்தால், அந்த அனல் எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் நம்ம நெய் இந்த முந்திரி வறுக்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஈடு எடுத்துரும். அடுத்த ஈடு எடுக்கும் போது நமக்கு தீச்சல் மாதிரி ஆகிடும். ரொம்ப ரொம்ப முந்திரி திராட்சை எந்த அளவுக்கு நீங்கள் பதமாக பொரித்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஃப்ளேவரும் சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா பேர் முன்னாடியே முந்திரி திராட்சையை பொரித்து எடுத்து வச்சுருவாங்க, ஒரு வேலை முடிஞ்சிடுச்சுன்னு. அப்படி செய்யாதீங்க. பொங்கல் பொறுத்த வரைக்கும் பொங்கல் செஞ்சு முடிஞ்சு கடைசியாக இந்த மாதிரி பொரித்து நீங்கள் மேலே சேர்த்து கிளறி சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவரும் இப்போது இந்த திராட்சையில் ஒரு புளிப்புக்கு நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கடைசியாக இந்த மிதமான சூட்டில் வறுத்து பலூன் மாதிரி உப்பி வரும். நீங்கள் கண்டிப்பாக திராட்சை முந்திரி தீச்சல் விட்டுட்டு நீங்கள் பொங்கலில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம எந்த பொறுமையாக பார்த்து செஞ்சால் தான் நமக்கு அந்த இனிப்பு பொங்கல் சாப்பிட அப்படியே வாயில் வச்சவொடனே சர்க்கரை மாதிரி கரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? இப்போ இந்த திராட்சையை இந்த பலூன் மாதிரி வர மாரி வறுத்து எடுத்துக்கிறோம். கடைசியாக இந்த முந்திரியும் திராட்சையும் நம்ம பொரித்து அந்த பொங்கல் மேலே தூவி நம்ம கிளறி சாப்பிடும்போது முந்திரி நல்லா கிறிஸ்பியாகவும் திராட்சை நல்லா ஃப்ளேவராகவும் நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல்லே திராட்சையை கொட்டி வேக வச்சுருவாங்க. நீங்கள் திராட்சையை வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்து அதில் கிடைக்கிற அந்த ஃப்ளேவர், அந்த புளிப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம ஒரு மாதிரியே சக்கை மாதிரி தான் கிடக்கும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா பார்த்து செஞ்சு எடுத்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த இனிப்பு பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அள்ளி எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சமாக எடுத்து கிண்ணல வச்சுட்டு இப்போது இதை என் மகள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால் இந்த செய்முறை நீங்கள் நல்லா தெளிவாக செய்யுங்க. உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ என் மகள் சாப்பிட்டு சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நஸ்ரியா. எங்க அப்பா உங்களுக்காக சக்கரை பொங்கல் செஞ்சிருக்காரு. நான் உங்களுக்கு இப்ப சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி அளவுல நீங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.
அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம பொங்கலை சாப்பிடும்போது அதிக சூடு இல்லாமல் ரொம்ப ஆறி போகாமல் மிதமான சூட்டில் அந்த பொங்கலை சாப்பிடும்போது ஐயோ போங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த செய்முறை மண்டபத்தில் செய்கிற செய்முறை. நாங்கள் மண்டபத்தில் எப்படி செய்வோமோ அதே தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் எப்போவுமே எல்லாமே அதிக குவான்டிட்டியில் தான் செய்வேன். உங்களுக்காக நான் இது கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு கொடுத்துருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம், என் சேனல் வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஊர் வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த வீடியோவை பார்த்து அவங்க நல்ல ஒரு சமையலை கற்றுக்கிட்டு பெரிய மாஸ்டராக வருவாங்க. என் வீடியோவை தொடர்ந்து பார்க்குற சப்ஸ்கிரைப் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு சின்ன டிப்ஸு, இதே இனிப்பு பொங்கலில் சில பேர் இன்னும் வாசனையாக இருக்குன்னு சொல்லி ஜாதிக்காயை சீவி போட்டுப்பாங்க, அப்புறம் கிராம்பு சேர்த்துப்பாங்க. அதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். பொங்கல்னாலே பால் சேர்த்தா செய்வாங்க. ஆனால் இங்கே நம்ம பால் சேர்த்தா ரொம்ப கொழுகொழுப்பு அதிகமாக இருக்கும். அதனால் சேர்த்துக்கல. உங்களுக்கு சேர்க்கணும்னா நீங்கள் பால் சேர்த்து கூட செய்யுங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள். நிறைய வீடியோ அளவோடு தெளிவான செய்முறையோடு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி.